வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பெயர்ச்சி பலன் இந்த வருடத்தில் குறிப்பாக இன்று காலை 11:08 மிதுன ராசியை விட்டு கடக ராசிக்குள் வந்து அமர்கிறார் குரு பகவான். அதுவும் உச்சநிலை பெறுகிறார். உச்ச பலத்தில் அமர்ந்து பலாபலன்களை தருகிறார். நாம் ஏற்கனவே மேஷ லக்னத்தில் இருந்து விருச்சிக லக்னம் வரை பலாபலன்களை சொல்லிவிட்டோம். இன்று தனுசு லக்னத்துக்காரர்களுக்கு பலாபலன்களை சொல்லவிருக்கிறோம். இந்த தனுசு லக்னத்திற்கு பெயர்ச்சியாகி வரக்கூடிய குரு பகவான், அதுவும் உச்சநிலை பெற்ற குரு பகவான் எப்பேற்பட்ட பலன்களை அள்ளி வழங்க இருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது இறை தொண்டுகள், ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். இவை அத்தனையும் மக்கள் நலம் பெற வேண்டி, உலக மக்கள் நலம் பெற வேண்டி, உலகத்தில் எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்க, உலகத்தில் கொடிய நோய்கள் தோன்றாமல் இருக்க, நாடு வளம் பெற, நாட்டு மக்கள் நலம் பெற, எல்லோரும் மகிழ்ச்சியுடன் ஆனந்தத்துடன் இருக்க வேண்டும் என்று பொது நன்மைக்காக, உலக மக்கள் நன்மைக்காக நாம் செய்யக்கூடிய ஹோமம் வேள்விகள் அத்தனையும் இதை சார்ந்துதான் நாம் செய்து கொண்டு வருகிறோம். எனவேதான் சொல்கிறேன் உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அத்துணை பேர்களிடத்திலும் நமது சேனலை பற்றி எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக அமைந்து விட்டதால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் கட்டாயம் இந்த புண்ணியத்தில் பங்கு உண்டு என்பதை மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. அதனால்தான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, தனுசு லக்னத்துக்காரர்களே, இன்று பெயர்ச்சியாக அமரவிருக்கும் குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு லக்னாதிபதியும் அவரே, கேந்திராதிபதியும் அவரே. அதாவது லக்னாதிபதியும் அவரே, 4ஆம் அதிபதியும் அவரே. இரட்டை ஆதிபத்தியம் பெற்ற உங்களுக்கு 8ஆம் பாவகத்தில் அமர்ந்து பலாபலன்களை தருகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி இப்பொழுது பார்த்து விடுவோம். தனப்பிராப்தம், முதலில் உங்களுக்கு செல்வத்தை அள்ளி வழங்குகிறார். பொருளாதார மேம்பாடு, பொருளாதார சிக்கல் இருந்தது எல்லாம் நீங்கி விடுகிறது. பொருளாதாரத்தை அள்ளி வழங்குகிறார். ஒரு இடத்தில் நலிவுற்று இருந்த பொழுது கடன் கேட்டால் இல்லை என்று 1000 பேர் தூற்றக்கூடிய நிலையில், தட்டி கழிக்கக்கூடிய நிலையில், இன்று குறிப்பாக ஒருவரிடத்தில் போய் நீங்கள் கடன் வேண்டும் என்று கேட்டால் உடனே அவர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அபரித நிலையை குரு பகவான் உங்களுக்கு தருகிறார். செல்வ வளத்தை, செல்வ பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருகிறார். பணம் ஒன்று வந்துவிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தானாக வந்துவிடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. குடும்ப மகிழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம்,
ஆனந்தம், சந்தோஷம் இவைகளை அள்ளி வழங்குகிறார். அடுத்து சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார். நீண்ட நாட்களாக கனவு, ஆசை, நமக்கென்று ஒரு நிலம் வாங்க வேண்டும், நமக்கென்று ஒரு இடம் வேண்டும், நமக்கென்று ஒரு பிளாட் வாங்கணும், இது போன்ற கனவுகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலத்தை உங்களுக்கு தருகிறார். அவையெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு கனவு நனவாகும். அப்பேற்பட்ட ஓர் பாக்கியத்தை கொடுக்கிறார். அதேபோல் வீடு வாங்கவோ அல்லது விற்கவோ அல்லது சீரமைப்பு பணி செய்யவோ வீடை சார்ந்த அனுகூலத்தையும் லாபத்தையும் தருகிறார். வாகனங்கள் வாங்குவதற்குண்டான லாபத்தையும் தருகிறார். பழைய வாகனங்கள் விற்றுவிட்டு புது வாகனங்கள் வாங்குவதற்கு அல்லது பழைய வாகனங்களை புனரமைத்து அதை நீங்கள் பயன்படுத்துவதற்கு, மொத்தத்தில் வாகனம் மூலமாக லாபத்தையும் பொருளாதாரத்தையும் நீங்கள் ஈட்டுவதற்குண்டான வழிவகையை செய்கிறார். உடல் நல குறைபாடு உள்ளவர்களுக்கு உடல் நலம் தேரக்கூடிய ஒரு நிலையை தருகிறார். நீண்ட நாட்கள், நீண்ட நோய், நெடிய நோய் இவைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விடிவு காலம். இந்த ஒரு வருட காலத்திற்கு நோயின் தாக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கும். நோயில் வீழ்ந்தவர்கள் மீண்டு விடுவீர்கள். சுகஸ்தானம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் பிள்ளைகள் நன்கு கல்வி பயிலக்கூடிய ஒரு நிலையை தருகிறார். உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள், மாணவர்கள் சிறப்பாக படிப்பதற்குண்டான வழிவகை செய்கிறார்கள். இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்து, அது மட்டுமல்லாது தாய் வழி சொத்துக்களை உங்களுக்கு தருகிறார். தாயால் அனுகூலமும் லாபமும் பெறக்கூடிய நிலையை உங்களுக்கு தருகிறார். இப்பேற்பட்ட சூப்பராக, சிறப்பாக என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அனுகூலத்தையும் உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த வருடத்தில் உங்களுக்கு தர இருக்கிறார். சரி, இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று இதுவரையில் கேட்டு ஆனந்தப்பட்ட நீங்கள் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நாளுக்கும் லக்னத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ல் உச்சம் பெற்று அமர்கிறார். 8ல் அமர்வது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் ஒரு சிறப்பில்லாத நிலை என்று சொல்லலாம். 8ல் அமர்ந்தால் என்ன செய்யும் என்று கேட்டால், 8ல் அமரக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அது பாதிப்புக்குள்ளாகும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். குறிப்பாக தனுசு லக்னத்துக்காரர்களே, உங்களுக்கு என்ன தரும் என்று பார்த்தீர்கள் என்றால், 8ல் அமர்ந்த கிரகம் முதலில் செய்யக்கூடியது அவமானத்தை தருவார். முதலில் அவமானத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஓர் பெருத்த அவமானம் உங்களுக்கு உண்டு, காத்திருக்கிறது. கவனமாக இருங்கள். 4 பேர் இணைய இடத்தில், 4 பேர்கள் கூடியிருக்கும் இடத்தில் உங்களது வார்த்தைகள், உங்களது செயல்பாடுகள் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய அவமானத்தை சந்திக்க நேரிடும் உங்களுக்கு. அதேபோல் சிறப்பில்லாத ஜாதகங்கள், சிறப்பில்லாத கிரக அமைவுகள் பெற்ற தனுசு லக்னத்துக்காரர்களே, உங்களுக்கு வறுமையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். பொருளாதாரம் உங்களுக்கு வரப்போகிறது, பொருளாதாரம் தருவார். இருந்தாலும் வரவுக்கு மீறின செலவையும் அதற்கு மீறிய கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சிலருக்கு செவ்வாய் சனி தொடர்புகள் இருந்தால் விபத்துகளை சந்திக்க நேரிடும். சண்டைகள், அடிதடியை சந்திக்க நேரிடும். அதன் மூலமாக இரத்த சிதறல்கள், காயங்கள், வெட்டுக்காயம் அல்லது விபத்து காயம், இரத்தம் சிந்தக்கூடிய சூழல்களையும் தரவிருக்கிறார் குரு பகவான். இப்படி 8ல் அமர்ந்ததால்
8ஆம் பாவகத்திற்குண்டான நிலையை இந்த தனுசு லக்னத்துக்காரர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது பிராப்தம். இதில் அவரவர்களுக்கு சாதகமான திசை இருந்தால் இந்த பாதகங்கள் பெரிதாக ஒன்றும் பாதிக்காது. ஆனால் பாதகத்திற்கு ஏற்றவாறு அவர்களுக்கும் பாதகாதிபதி திசையோ அஷ்டமாதிபதி திசையோ 6ஆம் அதிபதி திசையோ நடந்து கொண்டிருந்தால் நான் சொன்ன பலன் 100க்கு 100% நடந்துவிடும். இதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. அப்படி என்றால் ஒரு வருட காலத்திற்கு இந்த பலாபலன்களை நாங்கள் அனுபவித்து இருக்க வேண்டுமா ஐயா என்று கேட்டீர்கள் என்றால், நமது முன்பதிவுகள் சொன்னது போல ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாக உள்ளார்கள். வர ஐப்பசி மாதத்தில் அவர்கள் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் பெயர்ச்சி ஆகும் வரையில்தான் மேற்கண்ட நான் சொன்ன பலாபலன்கள் அத்தனையும் சிறப்பாக நடக்கும். அவர்கள் பெயர்ச்சியாகி குரு பகவானோடு இணைந்து விட்டால், இப்பொழுது சிம்மத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் கேது பகவான். அவர் ஐப்பசி மாதத்தில் பெயர்ச்சியாகி குருவோடு கடகராசியில் இணைய இருக்கிறார். அப்படி இணையும் பொழுது நான் சொன்ன பலாபலன்களில் மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். இதில் மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் அல்லாது லக்னத்து ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இவை சிறப்பாக துல்லியமாக இருக்கும். இதை மீறி அவரவர்களுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும். அந்த கிரகத்தில் இணைவுகளோடு குரு பகவான் இணையும் பொழுது, ஏதேனும் ஒரு கிரகத்தோடு குரு பகவான் இணைந்தால், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடகத்தில் சிலருக்கு வேறு கிரகங்கள்லாம் இருக்கிறது என்று இருந்தால் அந்த கிரகங்களோடு குரு பகவான் இப்பொழுது இணைவார். அது சுப கிரகங்களாக இருந்து விட்டால் நான் சொன்ன பலன்கள் இரட்டிப்பு 3 பலனாக கிடைக்கும். அசுப கிரகமாக இருந்து விட்டால் நான் சொன்ன இந்த அசுப பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நடந்துவிடும். இதில் நீங்கள் மாற்று கருத்து தேட வேண்டாம். இதுதான் இந்த ஒரு வருடத்திற்கு உண்டான தனுசு லக்னக்காரர்களே உங்களுக்கான பலாபலன்கள் இப்படித்தான் இருக்கும். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நமது சப்ஸ்கிரைபர்கள் கிட்டத்தட்ட 1000 பேரை நெருங்க இருக்கிறோம். ஆனால் குறைந்தது ஒரு 100 பேர் கூட நீங்க லைக் பண்றதில்ல. காரணம் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஐயா உங்கள் பதிவு சரியில்லை, அதனால் எனக்கு லைக் போட மனமில்லை. தாராளமாக போடுங்க, நான் வருத்தப்படுவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் உள்ளவர்கள், ஒவ்வொரு சிந்தனையாற்ற உள்ளவர்கள். 5 விரல்களும் ஒரே போல் இருக்காது. இது யாம் அறிந்த விஷயம். எனவே எனக்கு சரியாக இருப்பது உங்களுக்கு சரியாக இருக்காது, உங்களுக்கு சரியாக இருப்பது அடுத்தவர்களுக்கு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு ரசிப்புத்தன்மை இருக்கும் அதுபோல. ஆனால் பலன்கள் என்பது எல்லோருக்கும் ஒரே பலனாகத்தான் அமையும். அதில் நான் சொன்னது போல கிரகங்கள் அமைவதனால் மாற்றங்கள் ஏற்படும், தசாபுத்தி அமைவதனால் மாற்றங்கள் ஏற்படும். இப்பொழுது கிரக பயிற்சி ராகு கேதுக்கள் வருகிறது, அதனால் மாற்றங்கள் ஏற்படும். இப்படி 3 வழியில் நான் சொன்ன பலாபலன்களில் மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஐயா சொல்லிவிட்டால் அதே பலன்தான் நடக்கும் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அதே பலன்கள் நடந்தே தீரும். நான் சொன்ன அமைப்போடு இருந்தால், அதை மீறி இத்தனை அமைப்புகளும் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால் சிறு மாற்றங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். எப்படி இருந்தாலும் யாம் சொன்ன பலாபலன்கள் 70% சரியாக அமையும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. மீண்டும் உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் இடுக்கிறேன். தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒரு தம்ஸ் அப் ஆட்டினாவது போடுங்க. கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா, நாம் சொல்லக்கூடிய பலாபலன்கள் சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்பதை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அதற்காகவாது கமெண்ட் பண்ணுங்க. மனதை காயப்படுத்தக்கூடிய கமெண்ட் வேண்டாம். யாரையும் காயப்படுத்தவோ அல்லது
வருத்தப்பட வைக்கவோ அது போன்ற கமெண்ட்டுகள் வேண்டாம். பிடித்திருக்கிறதா தம்ஸ் அப் பண்ணுங்க, பிடிக்கலன்னா உங்கள் கருத்துக்களில் எமக்கு மாற்று விருப்பம் இருக்கிறது ஐயா என்று போடுங்கள். அல்லது ஒரு இன்ட்டுக்குறி இப்படி இந்த மாதிரி போடுங்க. அது யாரையும் காயப்படுத்தாது, குறிப்பாக என்னை காயப்படுத்தாது. எமது குறைகளை எதுவாக இருந்தாலும் நாம் மாற்றிக்கொள்ள முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு நிலையை அது தரும். உங்களது கமெண்ட், அதாவது குறைகள் என்று கேட்டீர்கள் என்றால் பொது பலன்களில் வரக்கூடியது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அமையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால்தான் அதற்கு பெயர் பொது பலன்கள் என்று சொல்வது. அதனால் எம்முடைய நிலைப்பாடுகளிலிருந்து எந்த தவறும் இருக்காது. பொது பலன்களினால் வரக்கூடிய பலாபலன்கள் அப்படித்தான் ஒருவருக்கு நடக்கும், ஒருவருக்கு நடக்காமல் இருக்கும். அது எல்லோருக்கும், எல்லா ஜோதிடர்களுக்கும் உள்ள ஒரு நிலைப்பாடு தான் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.